வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி மகாநதியில் பார்த்தீங்கன்னா, அம்மு வந்து விஜய் வந்து திட்டி விட்டார். பாவமாக இருந்தது. ஸோ அந்த கபோர்டை திறந்து விஜய் வந்து காவேரியோட அந்த பழைய ஞாபகங்கள், ஃபோட்டோலாம் இருக்கும்ல, அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பார். அதை வந்து அம்மு பார்த்துரும். "ஏன்ப்பா இப்போ அழுதுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு வந்து கேட்கும். "இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அழுகலாம் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சமாளிப்பார். "இல்லை கண்ணீர் தண்ணிலாம் வருது, நீங்கள் அழுதுட்டு தான் இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லை அவங்க அம்மாவோட ஞாபகத்தை பார்த்து அழுதுட்டு இருந்தேன், அந்த ஃபோட்டோலாம் பார்த்து" அப்படின்னு சொல்லிட்டு. "எனக்கும் அம்மாவை காமிங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்லை எனக்கே அதை பார்த்துட்டு பழைய ஞாபகம்லாம் வந்து கஷ்டமாக இருந்துச்சு, நீனும் கஷ்டப்படுவ, அதனால் வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபோர்டுக்குள்ளே வந்து வச்சுருவார் விஜய். இதை குட்டி காவேரி வந்து பார்த்துட்டு காலையில் அவர் குளிக்க போன டயத்தில், "சரி அம்மாவை பார்த்துருவோம், பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டை திறந்து உள்ளே போகும். அதுக்குள்ளே விஜய் அங்கேருந்து வந்து, "அம்மு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லைப்பா அம்மா ஞாபகமாக இருக்குது, பார்க்கணும் போல் இருக்குது, அதான் திறந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "நான் தான் நேற்றே சொன்னேன்ல உன்ட்ட பார்க்க வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு. "உன் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுருவாரு. பாவம் அந்த பொண்ணு அழுதுட்டு அப்படியே போயிடும். "அம்மா ஃபோட்டோவை கூடவா காமிக்கக்கூடாது" அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நான் கூட இன்றைக்கி பார்த்துருமோ அப்படின்னு பார்த்தேன், பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ எனிவே திட்டினது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ பார்க்கலாம், எப்படியும் பார்க்க தான் போகுது. கபோர்டை வேறு பூட்டி வச்சுட்டாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.